பிரைஸ் லார்ட். நம்ம கடந்த வீடியோல என்ன பார்த்தோம்? எசபேலுடைய வார்த்தைகளை கேட்டு எலியா பயந்து என்ன பண்றாருன்னா ஓடி போகிற காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எலியா என்ன பண்றாருன்னா, எசபேல் சொல்றாங்க, நாளைக்கு நான் உன்னுடைய உயிரை நான் எடுத்துவேன் அப்படின்னு சொன்னோன்னே தன்னுடைய பிராணனை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக யூதாவை சேர்ந்த பெயர் செபோவாக்கு அவர் என்ன பண்றாருன்னா ஓடி போகிறாரு. அங்க ஓடி போய் இருந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன புலம்புறாரு? என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, இதுக்கப்புறம் நான் என்னால இருக்க முடியாது, அந்த ஸ்திரீ என்னை கொலை செஞ்சிடா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு. எனக்கு பிரியமானவர்களே, நான் புலம்புறதுனால என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், எதுவுமே நடக்காது. கர்த்தர் உங்களை குறித்து நிறைய திட்டம் வச்சிருப்பாரு. இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் உங்களை குறித்து ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு பயந்து நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். அவருடைய திட்டத்திற்கு விரோதமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வேண்டாம், எனக்கு போதும், எனக்கு இந்த வாழ்க்கை போதும், நான் வாழ்ந்தது போதும், நான் இந்த அளவுக்கு இருந்ததே போதும், என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, இல்ல என்னால இந்த கம்பெனில இதுக்கு மேல வேலை செய்ய முடியாது, எனக்கு போதும், இந்த கம்பெனில இருந்து நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல நான் படிச்சது போதும், இதுக்கு மேல என்னால படிக்க முடியாது, என்னால ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்துல இப்படி நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நிறைய விஷயத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதேதான் இங்க எலியா செஞ்சாரு. இவர் புலம்புனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே நடக்கல. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா எலியா அற்புதம் செஞ்சுதான் நம்ம இங்க வேதத்துல நம்ம பார்க்கவே முடியாது. 2 காரியம் தான் செய்தாரு. சாரிபாத் விதவை வீட்டுக்கு போனாரு. அப்புறம் எலியாவின் இடத்துல எலிசாவை நியமித்தாரு. இந்த 2 காரியத்தை மாத்திரம்தான் அதுக்கப்புறம் அவர் செஞ்சுதான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறமா எலியா பெரிய அற்புதத்தை செய்தாரு அப்படின்னு சொல்லி நம்மளால வேதத்துல பார்க்க முடியாது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பிரியமானவர்களே, இந்த எலியாவினுடைய புலம்பல் தான். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தேவ சமூகத்துல அவரால் 400 தீர்க்கதரிசிகளை ஒரே நாள்ல ஒரே இடத்துல கொலை செய்ய முடிஞ்ச அவரால் ஏன் எலியாவினுடைய பிராணனுக்காக எசபேலை ஒரு நாள்ல கொலை செய்ய அவரால் முடியாதா? எசபேல் கைக்கு எலியாவை விடுவிக்க கர்த்தரால முடியாதா? ஆனா இந்த எலியா என்ன பண்ணாரு? அதை சிந்திக்கவே இல்லை. எசபேலுடைய வார்த்தைக்கு எலியா அப்படியே செவிசாய்ச்சிட்டாரு. அப்படியே அந்த வார்த்தை அப்படியே கேட்டார். எசபேலால முடியும் நினைச்சவரால கர்த்தரால இது முடியாம பண்ண வைக்க முடியும் அப்படின்றத அவர் கொஞ்சம் யோசிக்காம போயிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் பல நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளை கொண்டு கர்த்தர் நிறைய திட்டம் வச்சிருப்பாரு. நம்மளை கொண்டு நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம மூலியமா அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிலாம் கடவுள் நிறைய திட்டம் வச்சிருப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவருடைய திட்டத்தை அறியாமலே அவருடைய திட்டத்துக்கு நம்ம செவி கூட சாய்க்க மாட்டோம். போதும், என்னால முடியாது, என்னால இதை செய்ய முடியாது, போதும் போதும், ஸ்டாப் 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 இப்படிங்கிற இந்த வார்த்தைகளை நம்ம அதிகமா பயன்படுத்துறதுனால நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலேயே நிறைய இடத்துல ஸ்டாப் ஆகி போயிடுது. எனக்கு பிரியமானவர்களே, பயப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த பயப்படுகிற சூழ்நிலையில அந்த டென்ஷனா இருக்கிற அந்த நேரத்துல நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப வேல்யூபிளானது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம டென்ஷன்ல எதனா பேசணும்னா அது ஒண்ணும் ஆகாது, அந்த கோபத்துல ஏதோ பேசிட்டாங்க, அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, கோபத்துல ஏதோ புலம்பிட்டாங்க, நீங்க அதை மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவோம். எனக்கு பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல நம்ம டென்ஷனா இருக்கும்போது நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் அங்கீகரிக்கிறார். எலியா சொன்னாரு, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு. பரவாயில்ல, அப்படியே ஆமேன்னுச்சு. ஓகேப்பா, நான் அவனை எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி ஆமேன் போட்டாரு. அதுக்கப்புறமா எலியா மூலியமா எந்த அற்புதமே நடக்கல. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாள்ல நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ரொம்ப யோசிச்சு நம்ம சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த டென்ஷனான சூழ்நிலையிலையும் நம்ம ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து நம்ம பேசுவோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயர்றதுக்கு நிச்சயமா பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அதனால இன்றைக்கு நம்ம இந்த எலியாகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்ம டென்ஷனா இருக்கும்போதோ, நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போதோ, நம்ம பயத்துல நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கும்போதோ நம்ம என்ன பண்ணோம்னா வார்த்தைகளை தேவ சமூகத்துல ரொம்ப யோசிச்சு தெளிவா விடணும். ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்க ஜெபிக்க வேண்டியது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஆனா இந்த பிரச்சனை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த இடத்துல எலியா என்ன பண்ணாருன்னா, எலியாவுக்கு முன்னாடி இருந்த எசபேலை பார்த்து எசபேலை பெருசா பார்த்தாரு, கர்த்தரை சின்னதா பார்த்தாரு. அவர் கர்த்தரை பார்க்கவே இல்லை.
அவருக்கு அந்த எலியாவுக்கு எசபேல் சொன்ன வார்த்தை மட்டும்தான் பெருசா அவருடைய கண்ணுக்கு தெரிஞ்சது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நம்மளும் அப்படிதான் இருக்கும். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது, நம்ம ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது நமக்குடைய பிரச்சனை தான் பெருசா தெரியுதே தவிர கர்த்தர் நம்ம கண்ணுக்கே தெரியாம போயிடுறாரு. அதனால எலியாவை போல எசபேல் சொன்ன வார்த்தைகளை பெருசா பிடிக்கிறத விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற தேவன் அது எல்லாவற்றை விட பெரியவர் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்வீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த எலியாவை போல அல்ல, கர்த்தர் நம் மீது வைத்ததான திட்டத்தை அநேக அற்புதங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு அவர் செய்ய வேண்டியதை செய்வார். எலியா செஞ்சது ஒருவேளை கொஞ்சமா இருக்கலாம், அதை காட்டிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிகமா செய்வாரு. அதனால நீங்க விசுவாசத்தோடு இருங்க. எந்த சூழ்நிலையும் வாயின் வார்த்தைகளை யோசித்து பயன்படுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.